20க்கு 20ஏ வச்சிருக்கேன். அதாவது 20 டைம்ஸ்க்கு 20 ஹெட்ஸ் ஸ்பீடில் ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும்னு வைக்கிறேன். 1 செகண்டில் 20 ஃப்ளாஷஸ் ஃபயர் ஆகணுங்கிறது தான் இதோட ஆக்சுவல் கணக்கு. டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் V860 ஃப்ளாஷில் மல்டி அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங் வரும். இந்த மல்டி அப்படிங்கிற செட்டிங்கை எந்த மாதிரியான கால்குலேஷனை யூஸ் பண்ணி நம்ம டைம் இன்டர்வல் செட் பண்ணி இந்த மல்டிபிள் ஃப்ளாஷஸை ஃபயர் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அண்ட் டெமோவோட பார்க்க போகிறோம். இதில் டைம்ஸ் அண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ரேஞ்ச் இருக்கும். இந்த டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து எத்தனை டைம் வந்து ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த டைம்ஸ். இது நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா 20 ஃப்ளாஷஸ் ஃபயர் ஆகும் 2 செகண்டுக்கு. செக் பண்ணுவோமா? ஓகே, அடுத்தது அப்படியே டபுள் பண்ணுறேன். 20 ஃப்ளாஷஸ் 40 ஹெட்ஸில் ஃபயர் ஆகுது அப்படின்னா 20 டிவைடட் பை 40 அப்படின்னா 0.5 செகண்ட்ஸில் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகி முடியும் அப்படிங்கிறது தான் கணக்கு. 40 ஹெட்ஸு 20 ஃப்ளாஷஸ் ஃபயர் ஆகணும். ஓகே, ஸோ 0.5 செகண்டுக்குள்ளே 20 ஃப்ளாஷஸ் ஃபயர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த டைம் இன்டர்வல். நான் இதில் செட் பண்ணி அண்ட் ஃபோட்டோ எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நீங்கள் மல்டி ஃப்ளாஷஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவையும் பாருங்கள். அண்டு எக்ஸாக்டாக அந்த டைம் கால்குலேஷன் நான் அந்த வீடியோவில் சொல்லலை. பட் இந்த வீடியோவில் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ வச்சா எவ்வளோ டைமுக்கு ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும், எத்தனை ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கிரியேட்டிவான ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடு தான் இது. ஸோ இது நார்மலாக நம்ம வெட்டிங்லலாம் வந்து ஷூட் பண்ணும்போது பெரும்பாலும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் ஏதாவது கிரியேட்டிவ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான மல்டி மோடை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃப்ளாஷஸை வந்து ஃபயர் பண்ண வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். 860 ஃப்ளாஷ் இருக்குது இல்லையா, இதோட வெர்ஷன் 3. இது சோனியோட ஃப்ளாஷ். இது ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளாஷை. இது வந்து மாஸ்டர் ஃப்ளாஷ் மோட்ல இருக்கு. நான் இந்த மோடை சேஞ்ச் பண்றேன். இந்த மின்னல் மாதிரி ஐகான் இருக்குது இல்லையா, ஸோ இதை அழுத்தினா மோடு வந்து சேஞ்ச் ஆகும். இது ஸ்லேவ் மோடு, ஆரஞ்சு கலர்ல லைட் எரியுது அப்படின்னா. அடுத்து இருக்கிறது டிடிஎல் மோடு. இங்கிருந்து நம்ம மேனுவல் மோடுக்கு ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். மாற்றணும் அப்படின்னா மேனுவல் மோடுக்கும் வரும், டிடிஎல் மோடுக்கும் சேஞ்ச் ஆகும். நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க போறது இல்லை. நம்ம பார்க்க போறது மல்டி அப்படிங்கிற மோடு. அந்த மல்டி அப்படிங்கிற மோடுக்கு எப்படி போகணும்னா கீழே இங்கே மோடுன்னு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிங்கிறது வரும். இதில் மட்டும்தான் வரும்னு இல்லை, ஸ்லேவ் மோடுங்கிறது இது. ஸோ இதில் இருக்கும் போதும் நம்ம இந்த மோடை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேனுவல் அண்ட் மல்டி, அடுத்து டிடிஎல், இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப் கேமராவாக இதை யூஸ் பண்ணும்போது கூட நம்ம இந்த மல்டி ஃபங்க்ஷனை ஒரு ட்ரிகர் மூலமாக இந்த ஃப்ளாஷை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் கேமரால இருந்து. இதில் இருக்கக்கூடிய இந்த மல்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன மாதிரி வேலை பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் டைம்ஸ் அப்படிங்கிறதுல வந்து 20ன்னு இருக்குது. எத்தனை ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதோட கணக்கு. அது 20ன்னு வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு ஈக்குவலாக நான் இந்த ஹெட்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும் 20 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செகண்டில் 20 ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும்னு அர்த்தம். டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இது லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு செகண்டுக்குள்ள 20 ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகுது. இதுதான் கணக்கு. இப்போ இதை நான் டபுள் பண்றேன் அப்படின்னா இப்போ 40 வைக்கிறேன். என்ன கணக்கு அப்படின்னா இந்த 20 டிவைடட் பை 40, 20 40ஆல வகுத்தோம் அப்படின்னா ஹாஃப் த செகண்ட் கிடைக்கும். அதாவது 0.5 செகண்டுக்குள்ளேயே நமக்கு 20 ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகி இந்த ஃப்ளாஷ் ஆஃப் ஆயிடும். ஸோ அதுதான் கணக்கு. பாப்போமா எவ்வளோ ஸ்பீடா வந்துட்டு ஃபயர் ஆகுது அப்படின்னு. ஓகே, விஷுவலாக நம்ம பார்க்கும்போது தெரியும். கேமரால ரெக்கார்ட் பண்ணி காட்டும் போது அதுல இருக்க ஃப்ரேம் ரேட் வந்து இதை விட கம்மிங்கிறதுனால நமக்கு அதை விஷுவலா பார்க்க முடியாது. அதே மாதிரி இப்போ இதை கம்மியா வேணாலும் வச்சுக்கலாம். இந்த டைம்ஸ் வந்து நான் ஒரு 10 வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஹெட்ஸையும்
10 வைக்கிறேன் அப்படின்னா ஒரு செகண்டில் 10 ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும் அப்படிங்கிறது கணக்கு. இந்த பக்கம் வந்து கம்மியாக வச்சு இந்த பக்கம் அதிகமாக வைக்கிறேன் அப்படின்னா இங்கே 10 டைம் ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். 20 ஹெட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடில் ஃபயர் ஆகும். அப்படின்னா 10/20 செக் பண்ணுவோம். ஓகே, கேமில் போட்டு இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் 1/64 அப்படின்னு இருக்குது. ஒரு 1/16 வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னா இது கூட்ட பாருங்க, இங்கே டைம் வந்து குறையும். ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிற டைம் வந்து குறையும். ஏன்னா இந்த ஃப்ளாஷ் வந்து அதிகப்படியான பவரில் அடிக்கும்போது இது வந்து நிறைய ஃப்ளாஷை ஃபயர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். 20 ஹெட்ஸ் ஸ்பீடில் 40 ஃப்ளாஷஸ் கூட என்னால் ஃபயர் பண்ண முடியும். இருக்கிறதுலையே லோவஸ்ட் பவரில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா செக் பண்ணுவோமா? ஓகே, ஸோ இதுதான். இது வந்து 40/20. அப்போது 2 செகண்ட் நமக்கு வந்து ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். நான் இதில் 1 செட் பண்ணிக்கிறேன். சும்மா ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஹெட்ஸ்லேயும் 1ங்கிறது வச்சுக்கிறேன். ஃப்ளாஷோட பவர் 16 வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு கீழே கொண்டு போகிறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஃப்ளாஷை மவுண்ட் பண்ணிக்கலாம். இது கேமரா ஆனில் வச்சுக்கிட்டு ஃப்ளாஷை மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில சமயங்களில் டைரெக்டாக ஃப்ளாஷ் வந்து மவுண்ட் ஆகாது. அதனால் கேமராவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம் அப்படின்னா மவுண்ட் ஆகும். மவுண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஃப்ளாஷ் சம்மந்தப்பட்ட வீடியோங்கிறதுனால இதுலேயும் நான் சொல்கிறேன். இந்த ஃப்ளாஷ் வந்து மல்டிங்கிறதுல வச்சுருக்கேன். ஒரு டைம் ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும், 1 ஹெட்ஸ் ஸ்பீடில் ஃபயர் ஆகணும். பவர் வந்து 1/16 வச்சுருக்கேன். ஓகே, கண்டினியூஸ் ஷூட்டிங் ஹையில் வைக்கிறேன். ஏன் ஹை ப்ளஸ்ஸே வைப்போம், மல்டியில் வச்சுக்குவோம். ரைட், அது 1/16 பவரில் எடுத்த ஃபோட்டோஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். 11 ஃபோட்டோவுமே கரெக்டாக ஃப்ளாஷ் வந்து சிங்க் ஆகி தான் அடிச்சிருக்குது. ஸோ இது நம்ம மல்டியில் வச்சு எடுத்தாலும் எடுக்கும், அல்லது மேனுவலில் போட்டு எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். அப்பையும் இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகும். மேனுவலில் வச்சு காமிக்கிறேன். மேனுவலில் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, பவர் ஆனால் கொஞ்சம் கூட்டிக்குவோம். அதே 16 வைப்போம். 16 வச்சுக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதே ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் ஷூட்டிங் தான். ரைட், ஸோ மேனுவல்லையும் அதே மாதிரி ஃப்ளாஷ் கண்டினியூஸாக ஃபயர் ஆகுது. இமேஜ் பார்த்தா சிங்கிங் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சிங்கிங்கும் கரெக்டாக எல்லா ஃபோட்டோவுக்குமே கரெக்டாக சிங்க் ஆகிருக்கு. இத்தனை ஃபோட்டோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். 12 ஃபோட்டோவும் அச்சு பிசுறாமல் ஒரே மாதிரி எக்ஸ்போசர் கொடுத்துருக்குது. மேனுவலில் வச்சு தான் எடுத்துருக்கிறேன். இந்த செட்டிங்கில் சிங்கிள் ஷூட்டிங்கில் வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ளாஷில் மல்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். மல்டி, இந்த ஃப்ளாஷோட டைம் 5 வைக்கிறேன். 5 டைம்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும். அதே மாதிரி ஹெட்ஸ் பார்த்தா 5 அப்படின்னா 5/5 பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். அதாவது 1 செகண்டுக்கு 5 டைம்ஸ் வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதான் கணக்கு. எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளாஷ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஃபயர் ஆகிறது தெரியாது. ஏன்னா சட்டர் ஸ்பீடு 1/160 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 செகண்ட் வரைக்கும் நம்ம இங்கே டைம் செட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதுலேயும் டைமை வந்து கம்மி பண்ணுறேன். அப்பர்ச்சரை அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா 1 செகண்ட் வந்து ஓப்பனில் இருக்கணும் இல்லையா. 16 வச்சுக்கிறேன், F16 வச்சுக்கிறேன். ரைட், 1 செகண்ட் வந்து ஷட்டர் ஓப்பனில் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாஷ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ரைட், இதே செட்டிங் தான் வச்சுருக்கேன். 1 செகண்டுக்கு 5 ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும். ஆன் பண்ணுறேன். ரைட்,
கரெக்டாக 1 செகண்டில் 5 டைம்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிட்டு அதுவே ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் எடுத்த ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோ தான் வந்திருக்கும், ஃப்ளாஷ் மட்டும் தான் 5 டைம்ஸ் வந்துட்டு ஃபயர் ஆகிருக்கும். இப்போ இந்த டைமை கொஞ்சம் மாற்றுவோம். இந்த 5 அப்படிங்கிறத வந்து நான் ஒரு 10 டைம்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன். அதே இங்கே 5ன்னு வச்சோம் அப்படின்னா 10/5 அப்படின்னா 2 செகண்டுக்கு வந்து ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. 10 ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும், 2 செகண்ட் டைம் இன்டர்வல். ஓகே, இந்த வீடியோ பற்றின உங்கள் சந்தேகங்கள் எதுனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பபாய்.